ரட்சிக்கப்பட்ட அந்த நாளிலிருந்து நீங்கள் கணக்கெடுத்து பார்த்தால் ஆண்டவர் கொடுத்த அநேக சுகங்கள், ஆசீர்வாதங்கள் இன்றைக்கு இல்லை. அதை இழந்த ஒரு நபர்களாக தான் நாம் இன்றைக்கு காணப்படுகிறோம். எதை நாம் அதை இழந்து போனோமோ நாம் அதை பெற்றுக்கொண்டு சமாதானமா இருந்து சந்தோஷமா இருந்து அதை திரும்ப கர்த்தர் மறுபடி நமக்கு கொடுக்க போகிறார். திரும்ப தருவேன். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஒரு நிமிடம் கண்களை மூடி உட்கார்ந்து வண்ணமா ஆண்டவர் எங்களோடு பேசும். இயேசுவே, உம்முடைய வார்த்தை எங்களுக்கு நீர் தாரும். உம்முடைய கரத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுங்க. நாங்கள் யாவரும் சிறுகட்டும் கர்த்தாவே, நீர் எங்களிலே பெருகுவீராக. நீர் மறைத்து வெளிப்படும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். இன்றைய கேட்கப்பட்ட செய்தியுடைய தலைப்பு, திரும்ப தருவேன், திருப்பி தருவேன். திரும்ப தருவேன் என்றால் என்ன? திருப்பி தருவேன் என்றால் என்ன? திரும்ப கொடுத்ததை நாம் இழந்திருக்கிறோம், எங்கேயோ விட்டு விட்டோம். நாம் ரட்சிக்கப்பட்ட அந்த நாளிலிருந்து நீங்கள் கணக்கெடுத்து பார்த்தால் ஆண்டவர் கொடுத்த அநேக நன்மைகள் இன்றைக்கு நம்முடைய வீடுகளில் இல்லை, நம்முடைய சரீரத்தில் இல்லை, குடும்பத்தில் இல்லை. ஆண்டவர் கொடுத்த அநேக சுகங்கள், ஆசீர்வாதங்கள் இன்றைக்கு இல்லை. அதை இழந்த ஒரு நபர்களாக தான் நம்ம இன்றைக்கு காணப்படுகிறோம். வேற வழி இல்லாம நம்ம ஆண்டவரை ஆராதிக்கிறோம். அதுதான் அடுத்த கட்டம். நீ ஆண்டவர் எதை நாம் அதை இழந்து போனோமோ ஆண்டவர் கொடுத்து நாம் அதை பெற்றுக்கொண்டு சமாதானமா இருந்து சந்தோஷமா இருந்து எதை இழந்து போனோமோ அதை திரும்ப கர்த்தர் மறுபடி நமக்கு கொடுக்க போகிறார். திரும்ப தருவேன். அல்லேலூயா சொல்லுங்க. எத்தனை பேருக்கு இது சந்தோஷம்? நான் இழந்திருக்கிறேன், கர்த்தர் எனக்கு அதை தரப்போகிறார். முதலாவதாக ஆமோஸ் 9வது அதிகாரம் 8வது வசனத்திலிருந்து 12வது வசனம் வரை வாசிக்க நாம் கேட்கலாம். இதோ கர்த்தராகிய ஆண்டவரின் கண்கள், ஆண்டவருடைய கண்கள் பாவமுள்ள ராஜ்யத்துக்கு விரோதமாக வைக்கப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய கண்கள் பல இடங்களில் வைக்கப்பட்டிருக்கிறது நாம் பார்த்திருக்கிறோம். குறிப்பாக சொல்லப்பட்டிருக்கிற ஒரு இடத்தை, கர்த்தருடைய கண்கள் பாவமுள்ள ராஜ்யத்துக்கு விரோதமாக வைக்கப்பட்டிருக்கிறது. நாம் இருக்கிற பகுதியிலும் சரி, நாம் இருக்கிற வீட்டுக்குள்ளேயும் சரி, எங்க பாவம் காணப்படுகிறதோ கர்த்தருடைய கண்கள் அங்கே வைக்கப்படுகிறது. மறந்துடாதீங்க, நம்மை மட்டும் ஒரு விலைக்கு வைப்பார்னு மறந்துடாதீங்க. வாசிக்கலாம், அவருடைய கண்கள் வைக்கப்பட்டிருக்கிறது. அதை பூமியின் மேல் இராதபடிக்கு அழித்து போடுவேன். பாத்தீங்களா, எங்க அந்த பாவத்தின் ஆளுகை இருக்கோ, அதான் ஒரு குடும்ப தலைவன், ஒரு குடும்ப தலைவி நம்ம கையில் அதிகாரம் இருக்குங்கிறதுக்காக கண்டதையும் செய்திடாதீங்க. நம்முடைய இஷ்டத்துக்கு ஆட்டி படைக்கலாம் நினைக்காதீங்க. இப்படிதாண்டி பண்ணுவேன், இப்படிதான் பண்ணுவேன். எத்தனை ஆம்பளைங்க வீரவசனம் அப்படி பேசுறாங்க. அது பாவத்தின் ஆளுகை. தாறுமாறாய் ஓடுகிற மனைவி, அநியாயமா அடுத்தவனை வைத்துக் கொண்டு தன் கணவனை கணவனை பிள்ளைகளை கவனிக்காமல் ஓடுகிற தாறுமாறாய் ஓடுகிற பெண்களாக இருக்கட்டும், ஆண்களாக இருக்கட்டும், அது பாவத்தின் ஆளுகை. இந்த பாவத்தின் ஆளுகை எங்க இருக்கிறதோ அங்கே கர்த்தருடைய கண்கள் வைக்கப்பட்டிருக்கிறது. மனுஷன் பார்க்கலாம், பார்க்காம போகலாம், ஆனால் படைத்தவரின் கண்கள் அங்கே வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த கண்ணு என்ன செய்தான்? அந்த துரோகிகளை அதை பூமியின் மேல் இராதபடிக்கு அழித்து போடுவேன். முடிஞ்சு போச்சா கதை? வைக்க மாட்டார் தேவன். இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளைகளே, பிள்ளைகளே, பெற்றவர்களே, ஒரே குடும்பத்தில் எப்படி நடந்து கொண்டிருக்கிறீர்கள்? பாவத்தின் ஆளுகை அதிகப்படியான வார்த்தை இருக்குமேனால் இந்த தண்டனை வரும். உங்க தெருவில் உங்களால நீங்க எதிர்த்து பேச முடியாம இருக்கலாம். இரண்டாவன்ட்ட பேசுவான், அவன் மோசமான ஆளு, ஏதாவது பண்ணி விட்டுருவான், நமக்கு பயந்து இருக்கலாம். கர்த்தருடைய கண்கள் பயப்படாது. அந்த கண்கள் அதை பார்த்து கொண்டிருக்கிறது. ஆமென். வாசிக்கலாம். அடுத்தது, ஆகிலும் யாக்கோபின் வம்சத்தை முழுவதும் அழிக்க மாட்டேன். யாக்கோபின் வம்சத்தை ரட்சிக்கப்பட்ட என்னை பின்பற்றி வருகிற என் பிள்ளைகளை முழுவதும் அழிக்க மாட்டேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இதோ சல்லடையினாலே சலித்தரிக்கிறது போல, சல்லடையில சலித்து அரிக்கிறோமோ அதே போல சல்லடையினாலே சலித்தரிக்கிறது போல இஸ்ரவேல் வம்சத்தாரை, என் மனம் திரும்பி என் பிள்ளைகளை எல்லா ஜாதிகளுக்குள்ளும் சலித்தரிக்கும். எங்கெங்கெல்லாம் என் பிள்ளைங்க செதறி போய் கிடக்கும், பின்மாற்றது போய் கிடக்கும், இன்னும் நான் நியமித்த வழிக்கு வராமல் கிடக்கிறதோ, நான் நியமித்த பாதைக்கு போகாமல் இருக்கிறதோ, நான் செய்ய சொன்னதை செய்யாமல் இருக்கிறதோ, என் பிள்ளைகளை அங்கே இருந்து சல்லடையினாலே சலித்து அரித்து கொண்டு வந்து சேர்ப்பேன். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருக்கு செய்ய வேண்டிய காரியத்தை நீங்கள் செய்யாமல் எங்க சிக்கி கொண்டிருந்தாலும் சரி, இந்த வார்த்தையுடைய செய்தி உங்களை தனியாக பிரித்து கொண்டு வந்து சேர்க்க போகிறது.
ஆமென். ஆனாலும் ஒரு கோதுமை மணியும் தரையிலே விழுவதில்லை. ஆமென். நீங்க கோதுமை மணின்னா நீங்க அழிந்து போவதில்லை. நீங்கள் கோதுமை மணியினால் எந்த குப்பையில தூக்கி போட்டாலும் சரி, அந்த கோதுமை மணி விளைச்சலை கொண்டு வரக்கூடியதாக இருக்கிறது. அதை விளையச் செய்யக்கூடியதாக இருக்கிறது கோதுமை மணியானது. ஆமென். வந்திருக்கிற நாம் அனைவரும் கோதுமை மணி என்பது மெய்யானால் நிச்சயமாக சபைக்கு உட்பட்டவர்கள், களஞ்சியத்திற்கு உட்பட்டவர்கள். அல்லேலூயா. நிறைய ரோட்டு ஓரத்தில் பார்க்கலாம், விவசாய காலங்களில் விவசாயம் செஞ்சுட்டு போயிடுவாங்க. 1 மாதம் 2 மாதம் கழிச்சு 3 மாதம் கழிச்சு மழை பெய்யும். அந்த ரோட்டு ஓரத்தில் நாற்றுகள் முளைத்திருக்கும். எங்கே உண்மையான வித்து இருக்கிறத நிச்சயம் அது முளைத்து நான் இருக்கிறேன் என்பதை காட்டுமே தவிர அது மறைந்து போகவே போகாது. கோதுமை போல பதர், நான் கோதுமைன்னு சொல்லி அந்த பதர் சொல்லிக் கொள்ளும் என்றால் ஒரு நாளும் முளைக்காது. ஒரு நாள் அது முளைக்க முடியாது, வாய்ப்பு இல்லை. ஒரு கோதுமை மணியும் விழுந்து போவதில்லை. தீங்கு எங்களை அணுகுவதும் இல்லை, எங்களுக்கு நேரிடுவதும் இல்லை என்று என் ஜனத்தில் சொல்லுகிற பாவிகள் எல்லாரும் பட்டயத்தினால் சாவார்கள். நல்லா கவனிங்க. மனம் திரும்பாத ஆட்கள், மனம் திரும்பாம எவ்வளவு பிரசங்கத்தை கேட்டும் மனம் திரும்பல, கொஞ்சம் கூட தன்னுடைய தவறை உணரல, தன்னுடைய மீறுதலை உணரல, தன்னுடைய பாவத்தை உணரல, மறுபடியும் அதே தவறை செய்து கொண்டு விசுவாசத்தில் அறிக்கையிட்டு எங்களை தீங்கு அணுகாது, எங்களுக்கு எந்த பட்டயமும் வராது, எங்களுக்கு எந்த அழிவும் வராது அப்படின்னு சொல்லி விசுவாசத்தை அறிக்கை செய்து கொண்டிருக்கிற பாவிகளை தவற விடாம கர்த்தர் எங்களை கைவிட மாட்டார். மீறுதலை விடல, கர்த்தர் எங்களை கைவிட மாட்டார். அயோக்கியத்தனத்தை விடல, கர்த்தர் எங்களை கைவிட மாட்டார். நான் ஞானஸ்நானம் நடத்தி விட்டேன், திருவிருந்தில் பங்கு பெறுகிறேன், வாரம் தவறான குடும்பமா ஆராதனைக்கு போகிறேன், கர்த்தர் எங்களை கைவிட மாட்டார். அந்த பாவிகளை கர்த்தர் விட்டு வைப்பதில்லை. அல்லேலூயா. இன்னைக்கு ஒரு மனம் திரும்புதல் நமக்கு தேவை. ஒரு கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதா. நீங்க ஏமாத்துறதை விட்டுருங்க, பொய் சொல்றீங்க, பொய் சொல்றதை விட்டுருங்க, தம் அடிக்கிறீங்க, தண்ணி அடிக்கிறீங்க, கெட்ட வார்த்தை பேசுறீங்க, தகாத உறவுகள் இருக்கிறீங்க, தயவு செய்து விட்டுருங்க. இந்த வசனம் நியாயம் தீர்க்கும். வாசிக்கலாம். ஏதோமில் மீதியானவர்களையும் என் நாமம் விளங்கிய சகல ஜாதிகளையும் வசமாக்கி கொள்ளும்படிக்கு தன் வசப்படுத்தும்படிக்கு தன்னிடத்தில் என்னிடத்தில் நான் சேர்த்து கொள்ளும்படிக்கு. ஏன் இவ்வளவு வசனங்களை நான் விளக்கி, இந்த வசனம் இதுதான் வசனம், இதுதான் 12வது வசனம் தான் நமக்கு நீ கருப்பொருள். இந்த 12வது வசனத்தை சொல்லிட்டு போயிருக்கலாம், அடுத்த பாயிண்ட் போயிருக்கலாம். ஏன் 9வது வசனத்து வரணும், 8வது வசனம் ஏன் வரணும்? நம்முடைய தவறுகளையும் குறைவுகளையும் விடாத பட்சத்தில் தண்டனைக்கு தப்பித்துக் கொள்ள முடியாது. கர்த்தர்கிட்ட விளையாடாதீங்க, தண்டனை மட்டும்தான் கிடைக்கும், அழிவும் அவமானமும் தான் கிடைக்கும். தன் ஜனத்தை சேர்ப்பதற்காக தேவன் செய்யற வேலை பாருங்க. சொல்றாரு பாருங்க, ஏதோமில் 11வது வசனம், மீதியானவர்களையும் என் நாமம் விளங்கிய சகல ஜாதிகளையும் நான் என் வசப்படுத்தும்படிக்கு என்னிடத்துல சேர்த்து கொள்ளும்படிக்கு. என்ன செய்யறாராம் 12வது வசனத்துல? அந்நாளிலே விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை நான் திரும்ப தருவேன். இந்த குடும்பம் பரிசுத்தத்தை இழந்துட்டு, உண்மையை இழந்துட்டு, குடும்ப ஜெபத்தை இழந்துட்டு, ஆராதனை இழந்துட்டு, தாறுமாறான வார்த்தைகள். தயவு செய்து உங்க இருதயத்தை கொஞ்சம் உணர்வு இருக்கான்னு பாருங்க. உங்க வீட்டுக்குள்ள எப்படி நடக்கிறீங்கன்னு பாருங்க. கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இல்லை என்றால், கணவனாக இருந்தாலும் சரி, மனைவியாக இருந்தாலும் சரி, பிள்ளைகளாக இருந்தாலும் சரி, நீங்கள் பெற்றோர்களாக இருந்தாலும் சரி, வேதம் எல்லாருக்கும் பொதுவானது. வேதம் ஒரு நாளும் மாறவே மாறாது. மனம் திரும்பினார் சொன்னார் பாருங்க. எத்தனை வாய்ப்பு எங்க இருந்து தேடுறாரு பாருங்க. எச்சரிக்கை வாலிப தம்பிகளே, என் அருமை வாலிப தங்கைகளே, எச்சரிக்கை. இந்த வசனம் நியாயம் தீர்க்கும். இந்த வேதம் எப்படி உங்களை ஆசீர்வதிக்கிறதோ அதே வேதத்தில் தண்டனை ஒரு பக்கம் எழுதி இருக்கிறது. மனம் திரும்பாதவர்களுக்கு விழுந்து போன ஒரு கூடாரத்தை திரும்ப எடுப்பிப்பதற்காக, விழுந்து போன ஒரு ஸ்தானம், இழந்து போன ஒரு ஸ்தானம், இழந்து போன ஒரு ஊழியம், இழந்து போன ஒரு குடும்பம், இழந்து போன ஒரு பரிசுத்தம், இழந்து போன ஒரு ஜெபம், இழந்து போன ஒரு ஆராதனை, இழந்து போன ஒரு குடும்ப ஐக்கியம், இழந்து போன சபையின் ஐக்கியம், அதை திரும்ப கொடுப்பதற்காக கர்த்தருடைய கண்கள் எல்லா இடத்திலையும் கர்த்தருடைய பிள்ளைகளை தேடி கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா. முதலாவது சொல்ல, ஏது விழுந்து போனுச்சு? இப்ப செவர் நல்லா இருக்கு, பிரச்சனை இல்லை, செவர் வெடிச்சு போச்சு, திறப்பு. அது சொல்றாரு, அந்த திறப்பு உண்டானபடினாலே அந்த கூடாரம் விழுந்து போனது, அந்த வாழ்க்கை விழுந்து போனது, அந்த நபர் விழுந்து போனார்கள், அந்த சகோதரி, அந்த தாய், அந்த தகப்பன், அந்த பிள்ளைகள், அந்த ஊழியக்காரன் விழுந்து போனார்கள்.
திறப்பு உண்டானபடினாலே எது எங்க திறந்து கடந்து எதை அதை பூட்ட முடியாம அடைக்க முடியாம அந்த கட்டுப்பாட்டை இழந்து போனார்களோ, இன்றைக்கு மறுபடி கர்த்தர் அந்த திறப்புகளை அடைக்க போகிறார். இந்த உட்கார்ந்திருக்கிற கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள், இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டு நீங்கள் எத்தனை பேர் இழந்தீர்களோ, மீறி நடந்தீர்களோ, அந்த திறப்பை கர்த்தர் இன்னைக்கு கையில் அடைக்க போகிறார். தம்பி, தங்கச்சி, தாயே, தகப்பனே, என் அருமை வாலிப பிள்ளைகளே, எங்க திறந்து கொடுத்தீர்களோ பாவத்திற்கு, அதை கர்த்தர் இன்றைக்கு அடைக்க போகிறார். அநியாயத்திற்கு எங்க இருதயத்தை திறந்து கொடுத்தீர்களோ, இன்றைக்கு தேவன் இந்த வேளையில அதை அடைக்க போகிறார். திறப்புகளை அடைத்து, அல்லேலூயா. ஒரு கூடாரம் விழுந்து போச்சு, ஒரு வாழ்க்கை விழுந்து போச்சு, சபைக்கு வந்து ஒரு நபர் விழுந்து போயிட்டாங்கன்னா அதுக்கு முதல் காரணம் அவங்க திறந்து கொடுத்துட்டாங்க. பூட்டப்பட்டு கட்டுக்கோப்பா இருந்தது, கட்டுப்பாடு இழந்து விட்டார்கள். எப்படி வேணாலும் வாழலாம். நிறைய கர்த்தருடைய பிள்ளைகள் நாங்கள் போகிற வழியில் வரவில்லை பார்ப்போம், எங்கும் போயிட்டு தான் வந்துட்டு இருக்கிறோம்ல. சிலது நானும் புலம்பிட்டு போந்த பார், இது எங்கே நிற்குது பாரு, இது இங்கே நிற்கணும். கதை மணிக்கணக்காக வந்து கதை பேசுவார். இதுக்கு பைபிள் இல்லையா, இதுக்கு இயேசு இல்லையா? டீ கடையில் உட்காந்துருக்கு பாரு, மளிகை கடையில் உட்காந்துருக்கு பாரு, மதவடியில் உட்காந்துருக்கு பாரு. வீணா போனது. போகிற வழியில் என் காரில் கூட வர்றவங்களுக்கு தெரியும் நான் பேசிட்டு போகிறதெல்லாம். கர்த்தருடைய பிள்ளைகளை பார்த்து நான் பரிதவிக்கிற வார்த்தை இது. ஐயா, எல்லாருக்கும் வேலை இல்லை, டைம் பாஸ்க்கு எங்கே அலைகிறாங்க. நமக்கு இதை படிக்க நேரம் இல்லையா, இதற்கு நேரம் ஆண்டவன் அதிகமாக கொடுக்கணும். ஜெபம் பண்ண நேரம் பத்தல, படிக்க நேரம் பத்தல. நிறைய பேர் தெண்டமா கர்த்தருடைய பிள்ளைங்க 3 ரோட்லையும் 4 ரோட்லையும் டீ கடையிலையும் மழை. என்னையா வேலை? நமக்கு என்ன வேலை? நமக்கு வேதம் இருக்கிறது, படிக்க விண்ணப்பம் பண்ண நிறைய காரியங்கள் இருக்கிறது. நம்முடைய சபையின் தேவைகள், இந்த தேசத்தினுடைய தேவைகள், அடுத்தடுத்த அந்நிய தேசத்தினுடைய தேவைகள், நடந்து வர சம்பவங்கள், கொடூரமான நோய்கள், கொடூரமான மக்கள், கொடூரமான பாதிப்புகள், நம்ம சபையில் அநேக மக்களுடைய வேதனைகள். ஜெபிக்கணையா. கோதுமை மணியா இருந்தா வீட்டில் அடங்கி கிடக்கும், சிலது அடங்கவே அடங்காது. 4 போட்டாதான் அடங்கும். கர்த்தர் போடுவார், நிச்சயம் அவர் போடணும். சில பேர் நான் ஜெபம் பண்ணிட்டு இருக்கேன், சிச்சித்தாவது ஒரு பாடத்தை கற்பிச்சு கொண்டு வாங்கப்பா, இதை நான் ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறேன். நிச்சயம் ஜெபத்தை கேட்பார். உங்க ஜெபத்தை கேட்கிறேன், என் ஜெபத்தை கேட்பார். உங்களுடைய ஜெபம் வந்து சுயநலமானது, என் ஜெபம் பொதுநலமானது. நீங்களாம் பணத்துக்கு பொருளுக்காக மட்டும்தான் நீங்க ஜெபம் பண்ணீங்க. உங்க ஆத்துமா ஈடேறி பரலோகம் போகணும்னு நான் உத்தரவாதம் பண்ணி ஜெபம் பண்றேன். இங்க இருக்கிறது எதையும் நீங்க எடுத்துட்டு போக முடியாது. சோத்திரம், அல்லேலூயா. சார், விழுந்து போனது தாவீதின் கூடாரத்தை தேவன் மறுபடியும் எடுத்து திரும்ப எடுக்கும் பொழுது அவர் முதலாவது செய்கிற வேலை திறப்புகளை அடைத்து, அதில் பழுதாய் போனதை சீர்படுத்தி. நிறைய வீணா போச்சு. இப்போ மெக்கானிக் ஷாப் போகணும், ஒரு ஷாப் போனது, நல்ல மெக்கானிக்கை தேடணும். எந்த பார்ட்டு போணுச்சு? எலக்ட்ரிஷியனை பார்க்கணுமா? ஒரு காருக்கு நிறைய இருக்கு. ஒரு காருக்கு வயலட்டு டாக்டர் தேவைப்படுது, மெக்கானிக். இப்போ இது வீணா போச்சு, இது பழுதா போச்சு. இந்த பழுதா போனதை சீர்படுத்தி அப்படின்னா அதை சரிப்படுத்தணும். சரிப்படுத்தி பூர்வ நாட்களில் இருந்ததை போல, ஆதி நாட்கள் இருந்தது போல மறுபடியும் நான் ஸ்தாபிப்பேன். அல்லேலூயா. திரும்ப தருவேன், நான் மறுபடியும் திருப்பி தருவேன். அல்லேலூயா. கொடுத்ததை இழந்துட்டீங்க, மறுபடியும் கர்த்தர் உங்களுக்கு திரும்ப கொடுக்க போகிறாரு. உங்க மேல அவருடைய நாமம் எழுதப்பட்டிருக்கு, இயேசு நாமம் உங்க மேல எழுதப்பட்டிருக்கு. அந்த பேருக்காக உங்களுக்கு மறுபடியும் தரப்போகிறார். சகோதரனே, சகோதரியே, மறுபடியும் தரப்போகிறார். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. வாசித்து முடிக்கலாம். பூர்வ இருந்தது போல ஸ்தாபிப்பேன் என்று இதை செய்கிற கர்த்தர் சொல்கிறார். 2வது பாயிண்ட் வந்துரும். எரேமியா 18வது அதிகாரம் 1 to 6 வரை. இங்கே கர்த்தனால் எரேமியாவுக்கு உண்டான வசனம். நீ எழுந்து குயவன் வீட்டிற்கு போ, படிமா, அங்கே என் வார்த்தைகளை உனக்கு தெரிவிப்பேன் என்றார். குயவன் மண்பாண்டம் செய்கிற வீட்டுக்கு போ, அங்கே என்னுடைய வார்த்தைகளை தெரிவிப்பேன் என்று எரேமியா தீர்க்கதரிசி கர்த்தர் சொல்லுகிறார். சரி, அப்படியே நான் குயவன் வீட்டிற்கு போனேன். 3வது வசனம், அப்படியே நான் குயவன் வீட்டிற்கு போனேன். இதோ அவன் திரிகையினாலே வணைந்து கொண்டிருந்தான். ஒரு மண்ணை வச்சு ஒரு பொருளை செஞ்சிட்டு இருக்காரு. மண்பாண்டம், மண்பாண்டம். கரிச்சட்டி செஞ்சாரோ, பெஞ்சட்டி செஞ்சாரோ. பெஞ்சட்டினா தெரியுமா? பெஞ்சட்டி சாப்பாடு அதில் தான் வடிப்பாங்க. அப்ப நரிச்சி இருக்குல்ல, நரிச்சி, அதுக்கு பேரு அது என்னமோ சொல்லுவாங்களே, அது வயசானவங்களுக்கு தெரியும். சோத்துல என்னமோ சொல்லுவாங்க. வெரி குட். என்ன, நீங்க வடிதட்டில் வடிக்கிறது கூட சோறு போயிடும். அந்த சோத்துல இருக்கு பாருங்க, அதுல வடிக்கிறது ஒரு சோறு கூட கீழே உள்ள போகாது. அந்த சாப்பாட்டை, அந்த பானையை அந்த பெண் சட்டியில தான் வடிப்பாங்க. இப்போ பெண் சட்டியும் காணும், மண் சட்டியும் காணும், கரிச்சட்டியே காணும். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பெண் சட்டி, அது மண் பாண்டம் செய்கிற ஒரு பாலாகுறிச்சியில் இருக்காங்கல்ல, அவங்க தான் பேர் தான் குயவன். மண்ணை எடுத்து பொருள் செய்கிறவங்க. பானை, பெண் சட்டி, கரிச்சட்டி, இது மாதிரி செய்கிறவங்க.
அப்ப இவர் போறாரு, அங்க ஒரு குயவன் மண்ணை எடுத்து அங்க பாத்திரம் செஞ்சுட்டு இருக்காரு, மண்ணில் அப்படியே வளைஞ்சிட்டு இருக்காரு. அப்படியே சுத்தி வரும், சென்டர்ல மண் வச்சிருப்பாங்க, அது அப்படியே இந்த பாத்திரம் செஞ்சுட்டு இருப்பாங்க. குயவன் வணைந்து கொண்டிருந்த மண்பாண்டம் அவன் கையிலே கெட்டு போயிற்று. கையிலேயே கெட்டு போச்சு. அந்த குயவன் கையிலேயே அது கெட்டு போயிட்டு, மற்ற கையில போய் தூக்கும் போது கீழே விழுந்துச்சு, எடுத்து வைக்கும் போது கீழே விழுந்துச்சு, பதம் தவறாம அப்படியே தூக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லலைங்க. அந்த குயவன் செய்து கொண்டு இருக்கும் போதே ஏதோ ஒரு நோக்கத்தை செய்யறார். ஒரு கரிச்சட்டி, பெண் சட்டி செய்யறாருன்னு வச்சுங்களேன். அந்த பெண் சட்டி செய்து கொண்டு இருக்கும் பொழுதே அவர் கையிலேயே அது அப்படியே கெட்டு போச்சு. அப்பொழுது அதை திருத்தமாய் செய்யும்படிக்கு தன் பார்வைக்கு சரியாய் கண்டபடி, அவருடைய பார்வைக்கு சரியாய் கண்டபடி குயவன் அதை திரும்ப வேறே பாண்டமாக வளைந்தான். நல்லா கவனி, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சரி, அடுத்த வசனத்தை வாசிடுங்க, அப்பதான் உங்களுக்கு புரியும். அப்பொழுது கர்த்தருடைய வசனம் எனக்கு உண்டாகி, அப்பொழுது இப்ப கெட்டு போச்சு, கெட்டு போனோன்னு அந்த மண்ணை தூக்கி எரியல அவரு. நல்லா கவனிங்க, நிறைய பேருடைய வாழ்க்கை நம்முடைய சபையில கெட்டு போச்சு. அவர் கையில இருக்கும் போதே கெட்டு போச்சு. கர்த்தருடைய பார்வையில் இருக்கும் போதே நம்ம வீட்டில் உள்ள கணவன், நம்ம வீட்டில் உள்ள மனைவி, நம்ம வீட்டில் உள்ள பிள்ளைகள், நம்ம வீட்டில் உள்ள வயசானது முதல் சின்னது வர நிறைய கெட்டு போச்சு நம்ம சபையில. ஆனா கர்த்தர் அதை மறுபடியும் திரும்ப வேறொரு பாத்திரமாக செய்ய போகிறார். அல்லேலூயா, வேறொரு பாத்திரமாக செய்ய போகிறார். குயவன் கையிலே கெட்டு போச்சு, வேறொரு பாத்திரமாக செய்தார். அப்பொழுது கர்த்தருடைய வார்த்தை, இஸ்ரவேல் குடும்பத்தாரே, இந்த குயவன் செய்தது போல நான் உங்களுக்கு செய்யக்கூடாதோ என்று கர்த்தர் சொல்லுகிறார். திரும்ப உங்களை உருவாக்க கூடாதோ? நான் உங்களை அப்படியே விட்டுறணுமா? நான் உங்களை அப்படியே இழந்துடணுமா? ஆண்டவர் சொல்லுகிறார், குயவன் கையிலேயே இந்த மண் கெட்டு பாத்திரம் கெட்டு போனது, மறுபடியும் குயவன் அதை எடுத்து, கெட்டு போன அந்த மண்ணை பாத்திரத்தை எடுத்து மறுபடியும் திரும்ப வேறொரு பாத்திரமாக அதை வணைந்தான். அல்லேலூயா. மண்ணின் மீது ஒரு குயவனுக்கு இவ்வளவு அதிகாரம் இருக்கும் பொழுது, கெட்டு போன பரிசுத்தத்தை இழந்த, ஆராதனை இழந்த, சபையின் ஐக்கியத்தை இழந்த, தேவன் மீது உள்ள பயபக்தி இழந்த, வேதத்தை மறந்து போய் வாழ்க்கையை நொறுக்கி போட்டு சின்ன பின்னமாக்கி சாத்தானோடு கைகோர்த்து வாழ்ந்து கொண்டிருக்கிற உன்னை தேவன் மறுபடியும் மாற்ற போகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. எத்தனை பிரசங்களை கேட்டோம், எத்தனை வேத வசனங்களை வாசித்தும் கொஞ்சம் கூட மனம் திரும்பாமல் கடின இருதயத்தோடு பெருமைக்கு தன்னை ஒப்பு கொடுத்து, யார் யார் கெட்டு போனீர்களோ மறுபடியும் கர்த்தர் உங்களை புது பாத்திரமாய் மாற்ற போகிறார். யார் யார் இழந்து போனீர்களோ மறுபடியும் புது பாத்திரமாய் மாற்ற போகிறார். எந்தெந்த குடும்பம் கெட்டு போனதோ, ஐக்கியம் இல்லாமல் போனதோ, பரிசுத்தம் இல்லாமல் போனதோ, தெய்வ பயம் இல்லாமல் போனதோ, மறுபடியும் அந்த குடும்பத்தை மாற்ற போகிறார். அந்த நபர்களை மாற்ற போகிறார். நம்ம ஐக்கியத்தில் எத்தனையோ வாலிப பிள்ளைகள் சரியில்லை, பெற்றோர்கள் கதறாங்க, பெற்றவங்க கதறாங்க, என்ன பண்றதுனே தெரியாம இருக்கிறாங்க. எப்படி பிள்ளையை கண்டிக்கிறது, எப்படி திருத்துறது, ஏதாவது பிள்ளை பண்ணிக்கிட்டா என்ன பண்றது? நிறைய பெற்றோர் இன்றைக்கு அந்த வேதனையை சுமந்து கொண்டிருக்கிறார். அந்த பாத்திரம் கெட்டு போச்சு, கர்த்தர்ட்ட சொல்லுங்க, ஐயா, என் பிள்ளை என்ற பாத்திரம், என் மகன் என்ற பாத்திரம், என் மனைவி என்ற பாத்திரம், என் கணவன் என்ற பாத்திரம் கெட்டு போச்சுயா. குயவனுக்கு அந்த அதிகாரம் இருக்குன்னு சொல்லி இருக்கிறீங்களே, இந்த கெட்டு போன என் பிள்ளைய, கெட்டு போன என் குடும்பத்தில் நபரை மறுபடியும் ஒரு புது பாத்திரமா மாற்றுங்கப்பா. நம்முடைய குடும்பத்தில் ஒரு நபர் எவ்வளவு தூரம் வழி விலகி போயிட்டாங்க நமக்கே தெரியும். வேறே பாத்திரமாய், வேறே பாத்திரமா தேவனால மட்டும்தான் செய்ய முடியும். அதுதான் ஒரு உதாரணம் சொல்றாரு, குயவன் வீட்டுக்கு போப்பா. அப்ப ஆண்டோட இறக்கம் எவ்வளவு பாருங்க. என் பிள்ளை கெட்டு போச்சு, அது நரகத்துக்கு போய் தொலையிட்டு அப்படின்னு நினைக்கலையே, அவரு ஒளிந்து போகட்டதோட நினைக்கலையே. எத்தனை தடவை நம்முடைய வாழ்க்கையில் ஒரு இறங்கி வந்திருப்பார், எத்தனை தடவை இறங்கி வந்திருப்பார். திருந்துப்பா, திருந்துமா, நீ என் பிள்ளை, இயேசுங்கிற பெயர் உன் இருதயத்தில் முத்தரிக்கப்பட்டிருக்கு, உன்னுடைய நெற்றியில இயேசுங்கிற பெயர் எழுதியிருக்குப்பா. நீ எவ்வளவு பின்மாற்றத்தில் போனாலும் எனக்கு அவமானம், வேதனை, என் வாழ்க்கை நரகத்துக்கு போன அனுமதிக்கல. விழுந்து போனவுடைய கூடாரத்தை நான் திரும்ப எடுப்பித்து கட்ட போறேன்ப்பா. விழுந்து போனுடைய வாழ்க்கை நான் மறுபடியும் திரும்ப கட்ட போகிறேன். தாய் உள்ளத்திற்கும் தகப்பன் உள்ளத்திற்கும் மட்டும்தான் என் பிள்ளை வாழணும்,
என் பிள்ளை வாழ்க்கை செழிக்கணும், என் பிள்ளை பரிசுத்தமா இருக்கணும். வாழ்க்கை உங்களுக்கு தெரியும், எவ்வளவு தூரம் விலகி இருக்கிறோன்னு தெரியும். வாயில பரிசுத்தம் இருக்கா? அநேகருக்கு இல்லை. கண்களில பரிசுத்தம் இருக்கா? அநேகருக்கு இல்லை. கைகளிலாவது பரிசுத்தம் இருக்கா? அநேகருக்கு இல்லை. இந்த இருதயத்தில் பரிசுத்தம் இருக்கா? அநேகருக்கு இல்லை. அதை பார்த்த தேவன் இந்த மாதத்தினுடைய இந்த கடைசி வாரத்தில் உங்களை விட்டுவிடக்கூடாது, பிசாசு கையில் முழுக்க நீங்கள் விழுந்து விடக்கூடாது என்பதற்காக அங்கே இருந்து தூக்கி எடுப்பதற்கு இந்த மாதத்தின் கடைசி வாரத்தில் இரக்கம் வைத்து உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறார். இரக்கம் வைத்து தேவன் பேசிக் கொண்டிருக்கிறார். எரேமியாவுக்கு சொன்ன வார்த்தை எத்தனை ஆண்டுகளுக்கு முன்பாக இருக்கட்டும், இன்றைக்கு இந்த சபையில் இது நடந்து கொண்டிருக்கிறது. நீங்கள் வேறொரு பாத்திரமாக இன்றைக்கு உருவாக்கப்பட போகிறீர்கள். திரும்ப குயவன் இயேசு கிறிஸ்து மறுபடியும் உங்களை உருவாக்க போகிறார், மறுபடியும் ஸ்தாபிக்க போகிறார். எழும்பி பிரகாசிக்க போகிறீர்கள். தேவனுடைய வெளிச்சம் உதயமாக போகிறது. தேவனுடைய ஆசீர்வாதம் இறங்கி வரப்போகிறது. தேவனுடைய நன்மை குடும்பத்தில் வரப்போகிறது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? என் வீட்டுக்கு அது வரப்போகிறது, என் வாழ்க்கையில மறுபடியும் கிடைக்க போகிறது. திரும்ப தருவேன். இயேசு திருப்பி தருகிறவர், திரும்ப தருகிறவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சந்தோஷமா ஹல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. நம்ம தேடக்கூடிய நிம்மதி, நம்ம தேடக்கூடிய சமாதானம், நம்ம தேடக்கூடிய பரிசுத்தம், நம்ம தேடக்கூடிய சமாதான வாழ்க்கை தேவனுடைய கரத்திலிருந்து உங்களுக்கு கிடைக்க போகிறது. அவருடைய வார்த்தை உங்களை ஒருபோதும் ஏமாற்றாது. அந்த வார்த்தை வெறுமையாய் அவரிடத்துல திரும்பி போகாது. ஹல்லேலூயா. உங்க வீட்டுக்குள்ள, உங்க வாழ்க்கையில வந்திருக்கிற உங்க தனிப்பட்ட வாழ்க்கையில நீங்க பார்த்த இந்த சபையில ஐக்கியத்தில் அல்லது மற்ற சபையை சார்ந்த விசுவாசிகள் இருக்கலாம், யார் யார் கெட்டு போனார்களோ அத்தனை பேரையும் கர்த்தர் வேறொரு பாத்திரமாக வணைந்து உருவாக்க போகிறார். வேறொரு பாத்திரமாக வணைந்து அதை உருவாக்கி தேவன் பயன்படுத்த போகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வாசிக்கலாம். இதோ இஸ்ரவேல் வீட்டாரே, களிமண் குயவன் கையில் இருக்கிறது போல நீங்கள் என் கையில் இருக்கிறீர்கள். ஆமென். நினைக்கலாம், கர்த்தர் நம்மளை கைவிட்டாரோ, நம்மளை தள்ளிட்டாரோ, இனி இறங்க மாட்டாரோ. நம்ம பிள்ளைக்கு, நம்முடைய குடும்பத்தில் நபருக்கு இவ்வளவுதானா? இல்லை. கெட்டு போன அந்த மண் மறுபடியும் படைத்தவர் கையிலே வந்திருக்கிறது. கெட்டு போன அந்த பாத்திரம் மறுபடியும் படைத்தவர் கையிலே வந்திருக்கிறது. குயவன் கையிலே களிமண் இருக்கிறது போல நீங்களும் அவருடைய கரத்தில் இருக்கிறீர்கள். உங்க வீட்டில் யார் கெட்டு போனாங்களோ உங்களுக்கு தெரியும், அவங்களை கர்த்தர் விட போகிறதில்லை, மறுபடியும் உருவாக்க போகிறார். உங்களுடைய கண்ணீர் வீணாய் போக போவதில்லை. உங்களுடைய இருதயத்தின் தாகம், அந்த இருதயத்தினுடைய வாஞ்சை, அந்த இருதயத்தினுடைய பாரம் வீணாய் போகவில்லை. சகோதரனே, சகோதரி, அது வீணாய் போகவில்லை. மறுபடியும் கர்த்தர் எடுத்து அதை உருவாக்கி காண்பிக்க போகிறார். ஆமே. மூன்றாவது ஒரு காரியத்தை வாசிப்போம். நாகும் 2வது அதிகாரம் 1வது வசனம் 2வது வசனம். நாகும், சிதறடிக்கிறவன் உன் முகத்துக்கு முன்பாக வருகிறான். சிதறடிக்கிறவன் உன் முகத்துக்கு முன்பாக வருகிறான். அரணை காத்துக்கொள், அரணை காத்துக்கொள். வழியை காவல் பண்ணு, வழியை காவல் பண்ணு. அறையை கெட்டியாய் கட்டிக்கொள், அறையை கெட்டியாய் கட்டிக்கொள். உன் பலனை மிகவும் ஸ்திரப்படுத்து, உன்னுடைய பலனை மிகவும் ஸ்திரப்படுத்து. வெறுமையாக்குகிறவர்கள் அவர்களை வெறுமையாக்கி, வெறுமையாக்குகிறவர்கள் அவர்களை வெறுமையாக்கி, அவர்களுடைய திராட்சை கொடிகளை கெடுத்து போட்டாலும். திராட்சை கொடி என்பது படர்ந்து போகக்கூடியது, நல்ல பலன் தரக்கூடியது. திராட்சை கொடிகளை கெடுத்து போட்டால், இயேசு கிறிஸ்து திராட்சை செடி, நாம் அவரிலே கொடியாக இருக்கிறோம். கொடியாக இருந்த நம்மை அறுத்து போட்டார்கள். சொல்கிறார் பாருங்க, வெறுமையாக்குகிறவர்கள் அவர்களை வெறுமையாக்கி, அவர்களுடைய திராட்சை கொடிகளை கெடுத்து போட்டாலும். திராட்சை கொடிகளை பலன் தராதபடி, 1 தேவனுடைய ஐக்கியமா இருக்காதபடி, 2 கெடுத்து போட்டார்கள். கர்த்தர் யாக்கோபின் மகிமையை திருப்பி வர பண்ணுவது போல், கர்த்தர் யாக்கோபின் மகிமையை திரும்பி வர பண்ணுவது போல், இஸ்ரவேலின் மகிமையையும் திரும்பி வர பண்ணுவார். மனம் திரும்பின என் ஜனங்களுடைய மகிமையை மறுபடியும் திரும்பி வர பண்ணுவார். அல்லேலூயா சொல்லுங்க. ஒரு மகிமையை கர்த்தர் திரும்பி வர பண்ண போகிறார். ஒரு அற்புதம் மறுபடியும் உங்களுக்கு நடக்க போகுது. ஒரு அதிசயம் மறுபடியும் உங்களுக்கு நடக்க போகுது. இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு அதிசயத்தை கர்த்தர் உங்களுக்கு செய்ய போகிறார். மனித அறிவுக்கு உட்படாத ஒரு மகிமை இறங்கி வர போகிறது. திரும்ப 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 மறுபடியும் 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 மறுபடியும். ஏற்கனவே உங்க வீட்டில் எத்தனையோ அற்புதம் நடந்தது. ஆகவே இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொண்டீர்கள். இன்றைக்கு தேவன் பேசுகிறார், மறுபடியும் ஒரு மகிமை, மறுபடியும் ஒரு அற்புதம், மறுபடியும் ஒரு அதிசயம். ஆமென் சொல்லலாமா?
ஹalleluya. அந்த 1வது வசனம், சிதறடிக்கிறவன் உன் முகத்துக்கு முன்பாக வருகிறான். ஆமென். சிதறடிக்கிறவன். நீ ஒண்ணா இருக்கிறது, ஒற்றுமையா இருக்கிறது, சபையில ஐக்கியமா இருக்கிறது அவனுக்கு பிடிக்காது. கணவன் மனைவி பிள்ளைகள் ஒற்றுமையா இருக்கிறது அவனுக்கு ஒரு காலம் பிடிக்காது. அவன் அப்படியே சிதறடிச்சிருவான். உங்க வீட்டுக்குள்ள ஆசீர்வாதம் இருக்கிறது அவனுக்கு பிடிக்காது. நீங்க சுகமா இருக்கிறது அவனுக்கு பிடிக்காது. இது எல்லாத்தையுமே அவன் சிதறடிச்சிருவான். அவன் சிதறடிக்கிறவன். அந்த சிதறடிக்கிறவங்க கண் முன்னால வந்திருக்கிறான். கவலைப்படாதீங்க, அதற்கு மேல கர்த்தருடைய மகிமை திரும்பி இறங்கி வரப்போகுது. அல்லேலூயா. உங்களுக்கு முன்பாக வந்திருக்கிறான், வருகிறான். அரணை காத்துக்கள், பாதுகாவல். கேட்ட புட்டுப்பா, கண்ட நாயும் உள்ள வந்துடும். கதவை சாத்துங்கப்பா, கண்டதும் உள்ள வந்துடும். ஜன்னலை சாத்து, 6 மணி டு 7 மணிக்கு கொசு உள்ள வந்துடும். அரணை காத்துக்கள், வழியை காவல் பண்ணு, பாதுகாவலை காத்துக்கள். அரணை இழந்துடாத. பரிசுத்தம் தான் அரண், ஜபம் தான் அரண், வேத வசனம் தான் அரண். இந்த வசனம் தான் அரண், நமக்கு பாதுகாவல். இதை காத்துக்கொள்ளப்பா, வசனத்தை காத்துக்கொள்ளப்பா. பொருளை காத்துக்கொள்றோம், இடத்தை காத்துக்கொள்றோம், நகைகளை காத்துக்கொள்றோம், பத்திரத்தை பத்திரமா பாதுகாக்கிறோம். இதை பாதுகாத்து கொள்ளுப்பா. இந்த அரணை, இதுதான் உனக்கு அரண், பாதுகாவல். அரணை காத்துக்கொள், வழியை காவல் பண்ணு, வழியை காவல் பண்ணு. கண்டதையும் விட்டுறாத, அந்த வழி காவல் வை. வசனத்தை வைத்து காவல் வைப்பா. கண்டதையும் உள்ள விட்டுறாத. இந்த வழிக்கு காவல் தேவை. பெரிய பெரிய ஸ்தாபனங்களில், தொழிற்சாலைகளில், பெரிய பெரிய நிறுவனங்களில், பள்ளி கல்லூரிகளில் வாட்ச்மேனையே எதுக்கு வச்சிருக்கிறாங்க? எல்லாரையும் விடுவதற்காகவா? யார் வேணாலும் எப்ப வந்து போகலாம் என்பதற்காகவா? இல்லை, வரையறைக்கு உட்பட்டு வழியை காவல் பண்ணுப்பா. தேவையான பொழுது திறந்து விடுங்க, தேவையில்லையா மூடிடுங்க. எப்பொழுதும் திறந்து வைக்காதீங்க. அரணை காத்துக்கள், வழியை காவல் பண்ணு. அறையை கெட்டியாய் கட்டிக்கொள், அறையை கெட்டியாய். பெல்ட், இடைக்கச்சை. பேதுரு அரை பெல்ட்டை கழட்டி விட்டு தூங்கினாரு. தூதன் போய் தட்டி எழுப்பினார். அறையை கட்டிக்கொள். ஒரு போர் வீரனுக்கு இடைக்க இந்த பெல்ட் அவசியம். ஒரு வெயிட் லிப்டருக்கு அந்த பெல்ட், நீங்க போட்டு பெல்ட் அல்ல, அது கிட்டத்தட்ட ஒரு 4-5 இன்ச்சு வரும். இவ்வளவு அகலம் வரும். இவ்வளவு அகலம் வரும். முன்னாடி இவ்வளவு அகலம் வரும். அகலம். அந்த பெல்ட்டை போட்டாதான் ஒழுங்கா வெயிட் லிஃப்டிங் பண்ண முடியும். அந்த பளுவை தூக்க முடியும், அந்த வெயிட்டை தூக்க முடியும். பெல்ட் இல்லாம தூக்கினா தண்டுவடம் போயிடும் டக்குன்னு. அவன் எவ்வளவு பெரிய பலவானா இருந்தாலும் அந்த தண்டுவடத்தை தாங்கக்கூடியது அந்த பெல்ட். உன் அறையை, உன் பலனை கெட்டியாய் கட்டிக்கொள், உன் அறையை கெட்டியாய் கட்டிக்கொள். உன் பலனை மிகவும் ஸ்திரப்படுத்து. பலனை ஆபத்து காலத்தில் சோர்ந்து போவாய், பலன் குறுகினது. ஆபத்து காலத்தில் சோர்ந்து போவாய், உன் பலன் குறுகினது. ஆவியின் பலத்தை இழந்து விடாதீர்கள். ஆவியின் அபிஷேகத்தை இழந்து விடாதீர்கள். ஆவியில நிரம்பி ஜெபிக்கிறதை இழந்து விடாதீர்கள். அந்த பலனை மிகவும் ஸ்திரப்படுத்து. இப்பொழுது வெறுமையாக்குகிறவர்கள் அவர்களை வெறுமையாக்கி, இந்த சிதறடிக்கிறவனுக்கு வேலையை வெறுமையாக்கணும், ஒண்ணு இல்லாம ஆக்கணும். சமாதானம் இருக்கவே கூடாது, சுகமா இருக்கவே கூடாது, பொருளாதாரமா இருக்கவே கூடாது, நிம்மதியா இருக்கவே கூடாது. வெறுமை ஆயிடணும், தடல் ஆயிடணும், வீடு பாழா போயிடணும், வாழ்க்கை குடும்பம். வெறுமையாக்குகிறவர்கள் வெறுமையாக்கி அவர்களுடைய திராட்சை கொடிகளை கெடுத்து போட்டாலும், திராட்சை கொடிகளை கெடுத்து போட்டாலும், பாருங்க, கெடுத்து போட்டாச்சு. நிறைய இன்னைக்கு சபையில் ஐக்கியம் இல்லாம இருக்கிறாங்க, சபையில் ஒரு உண்மையான தொடர்பு இல்லாம இருக்கிறாங்க, துண்டிக்கப்பட்டாச்சு. செடியிலிருந்து கொடி துண்டிக்கப்பட்டிருக்கிறது. ஏதோ கடமைக்காக அந்த கொடி வந்துட்டு போகுது, அவ்வளவுதான். உண்மையான ஒரு ஐக்கியம் இல்லை, கனெக்ஷன் இல்லை, தொடர்பு இல்லை, இணைப்பு இல்லை, கெடுக்கப்பட்டாச்சு. இப்படி எல்லாம் இருந்தாலும் கர்த்தர் யாக்கோபின் மகிமையை திரும்பி வர பண்ணுவது போல் இஸ்ரவேலின் மகிமையையும் திரும்பி வர பண்ணுவார். அல்லேலூயா. இத்தனை கெடுதல்காரன் வந்தாலும், இத்தனை வெறுமையாக்குகிறவன், சிதறடிக்கிறவன், ஒன்னும் இல்லாம பாழா போக பண்றவன், வாழ்க்கையை நாசமாக்குறவன், இப்படியெல்லாம் வந்தாலும் சரி, மனம் திரும்பி இந்த ஆராதனை கூடாரத்தில் அமர்ந்திருக்கிற தேவ பிள்ளைகளே, உங்களுக்கு ஒரு மகிமை திரும்ப வர பண்ண போகிறார். உங்கள் குடும்பத்தில் அந்த மகிமை இறங்கி வரப்போகிறது. உங்களுடைய வாழ்க்கையில் அந்த மகிமை மறுபடியும் இறங்கி வரப்போகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். இழந்துட்டு நினைக்காதீங்க, எல்லாம் போயிட்டு நினைக்காதீங்க. கர்த்தருடைய வார்த்தை திரும்ப திரும்ப
நான் திரும்ப தருவேன். இவ்வளவு இழந்து என்னை பின்பற்றி வரீங்களப்பா, இவ்வளவு இழந்து என்னை விடல, ஆராதனை விடல. இஸ்ரவேலுங்கிற ஒரு நாமம் உன் மேல இருக்குல்ல, இஸ்ரவேலுங்கிற நாமம் உன் மேல இருக்குல்லப்பா, அதற்காகவே ஆதி நாட்கள்ல பெற்ற அந்த மகிமை மறுபடியும் உடைய வாழ்க்கையில திரும்பி வரப்போகிறது. அற்புதம் நடக்க போகுது. இங்க வந்திருக்கிற ஒவ்வொரு குடும்பத்திலையும் மறுபடியும் அற்புதம் நடக்க போகுது, மறுபடியும் அதிசயம் நடக்க போகுது, மறுபடியும் மகிமை வரப்போகுது. யாக்கோபுக்கு இஸ்ரவேலுக்கு மறுபடியும் மகிமை, யாக்கோபுக்கு மகிமை வந்தது போல இஸ்ரவேலுக்கு மறுபடியும் மகிமை திரும்பி வர பண்ண போகிறார். மகிமை 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 மகிமை, தேவ மகிமை, தேவன் தரப்போகிற மகிமை, தேவன் தரப்போகிற மகிமை, மனிதனுடைய அறிவுக்கு உட்படாத மகிமை, மனிதனுடைய அறிவினால் சிந்திக்க முடியாத ஒரு மேன்மை, கனம், அந்தஸ்து, சுகம், விடுதலை, ஆரோக்கியம். அல்லேலூயா. திரும்பி தருவேன், திருப்பி தருவேன். வாசிக்கலாம். நீதிமொழிகள் 19 அதிகாரம் 17வது வசனம். ஏழைக்கு இறங்குகிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான், கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான். அவன் கொடுத்ததை அவர் திரும்ப கொடுப்பார். இந்த ஏழைக்கு அந்த மனுஷன் கொடுத்ததை அவர் திரும்ப கொடுப்பார். கொடுத்தாதானே கொடுப்பார். கொடுக்காமல் இருக்கிறவங்களை எப்படி கொடுப்பார்? திரும்ப தருவார், திருப்பி தருவார். அல்லேலூயா. ஏழைக்கு இறங்குகிறவன். தனக்கு கீழே இருக்கிறவங்களை கொஞ்சம் நினைச்சு பாருங்க. ஒருவேளை புதுசா சபைக்கு வந்திருக்கலாம், அவங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. முதல் உதவி. அடுத்தது பொருளாதாரத்தில் உதவி செய்யுங்க, உங்களால் முடிந்த உதவிகளை செய்யுங்க. அந்த ஏழைக்கு இறங்கும் பொழுது கர்த்தர் சொல்றார் பாரு, ஏழைக்கு இறங்குகிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான், அவன் கொடுத்ததை அவர் திரும்ப கொடுப்பார். அந்த ஏழைக்கு அந்த மனுஷன் யாரோ கொடுத்ததை தேவன் மறுபடியும் திரும்ப கொடுப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. திரும்ப கொடுப்பார். நம்ம கொடுத்ததை விட்டுற மாட்டார். கொடுத்த அதே அளவுக்கு ஏற்றபடி கொடுப்பார் நினைக்காதீங்க, அளவு மீறி கொடுப்பார். நம்ம கொடுத்த அதே அளவு கொடுப்பார் நினைக்காதீங்க. நம்ம மனுஷன்கிட்ட கொடுக்குறோம், அது திரும்ப வரும்னு எதிர்பார்த்து கொடுக்குறோம். அதனால தான் கர்த்தர் நம்ம கொடுக்க மாட்டேங்கிறார். ஏழைக்கு கொடுங்க. தனக்கு கீழே உள்ள நபரை நினைச்சு பாருங்க. கர்த்தருக்கு சோத்திரம். கீழே உள்ள நபரை நினைச்சு பாருங்க. அப்படி கொடுத்தாதான் அவர் திரும்ப கொடுப்பார். ஒரு விதையை போடுங்க, அது 100ஆ முளைக்கும். ஒரு விதையும் கூட போடாமல் 100ஆ முளைக்கணும். எப்படி முளைக்கும்? வெறும் நிலம் எப்படி முளைக்கும்? புல்லு தான் முளைக்கும். புல்லு முள்ளு நெல்லு முளைக்காது. அங்கே விதை போட்டாதான் அது முளைக்கும். சொல்றாரு, ஒரு விதையை போடுப்பா, அது 100ஆ நான் பெருக பண்றேன். நம்ம என்ன சொல்றோம்? 100ஆ பெருக பண்ணுங்க, அதுலேருந்து ஒன்று எடுத்து நான் போடுறோங்கிறோம். நம்ம பெரிய அறிவாளி. எங்க போடணுமோ அங்க போடுறது இல்லை, எங்க கொடுக்கணுமோ அங்க கொடுக்கறது இல்லை, எங்க விதைக்கணுமோ அங்க விதைக்கிறது இல்லை. சம்பந்தம் இல்லாத இடத்துல விதைச்சிக்கிட்டு கெட்டு போய் நிற்கிறோம். அல்லேலூயா. கர்த்தருக்கு சோத்திரம் உண்டாவதாக. தேவனிடத்துல நன்மை பெற்ற நீங்க வாழ்நாள் முழுவதும் அவருக்கு நீங்க கடனாளி, மறந்துடாதீங்க. தேவனிடத்துல சுகம் பெற்ற நீங்க உங்க ஜீவன் இருக்கும் வரை அவருக்கு நீங்க கடனாளி. ஏதோ ஒரு பொருத்தனை செஞ்சு நான் போயிட நினைக்காதீங்க, முடியாது. உங்களுடைய உயிர் இருக்கும் வரை அவருக்கு நீங்கள் கடனாளி, மறந்துடாதீங்க. நீங்க மறந்து போனீங்கன்னா அதுக்கு மாற்று மருந்து வரும், அதுக்கு ஒரு மாற்றம் வரும். அப்பதான் தண்டனை அங்க கிரியை செய்ய ஆரம்பிக்கும். ஆக ஆண்டவரிடத்தில் அற்புதம் பெற்ற அத்தனை பேரும் ஆயுள் முடியும் வரை நன்றி கடன் பட்டவர்கள். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். வாசிக்கலாம். பிரசங்கி 11:1. உன் ஆகாரத்தை தண்ணீர்கள் மேல் போடு, தண்ணீர்கள் மேல் போடுப்பா. அநேக நாட்களுக்கு பின்பு அதன் பலனை காண்பாய். நான் திரும்ப தருவேன், திருப்பி கொடுப்பேன். திரும்ப தருவேன் என்று சொல்வதை விட நீ கொடுக்கிற பொழுது திருப்பி தருவேன்ப்பா. அநேக நாட்களுக்கு பிறகு வரும். உடனே ஒருவேளை கிடைக்காம இருக்கலாம், நீ கொடுத்து பாருப்பா, நான் திருப்பி தருவேன். மத்தேயு 10ஆம் அதிகாரம் 40-42 சொல்றாரு, உங்களை ஏற்றுக்கொள்ளுகிறவன் என்னை ஏற்றுக்கொள்ளுகிறான், என்னை ஏற்றுக்கொள்ளுகிறவன் என்னை அனுப்பினவரை ஏற்றுக்கொள்ளுகிறான். தீர்க்கதரிசி எனும் நாமத்து நிமித்தம் தீர்க்கதரிசி ஏற்றுக்கொள்ளுகிறவன் தீர்க்கதரிசிக்கேற்ற பலனை அடைவான். நீதிமான் எனும் நாமத்து நிமித்தம் நீதிமானை ஏற்றுக்கொள்ளுகிறவன் நீதிமானுக்கு ஏற்ற பலனை அடைவான். சீஷன் எனும் நாமத்து நிமித்தம் 42வது வசனம் கவனிக்கணும். சீஷன் எனும் நாமத்து நிமித்தம் இந்த சிறியரில் ஒருவனுக்கு ஒரு சாதாரண ஒரு ஆளுக்கு ஒருவனுக்கு ஒரு கலசம் தண்ணீர் மாத்திரம் குடிக்க கொடுக்கிறவனும் தண்ணீர் குடிக்க கொடுக்கிறவனும் தன் பலனை அடையாமற் போகான் என்று இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட சீஷன், அற்பமாய் இருக்கிற ஒரு நபர், எல்லாவற்றிலும் கடைநிலையில் இருக்கிற ஒரு இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட ஒரு நபர்,
அந்த நபருக்கு ஒரே ஒரு கலசம், ஒரு செம்பு தண்ணி, ஒரு டம்ளர் தண்ணி குடிக்க கொடுத்தா அதற்கு பலனை கர்த்தர் திருப்பி கொடுப்பாரு. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகாரத்தை தண்ணி மேல போடுப்பா, அநேக நாட்கள் நம்ம மறுபடியும் திருப்பி தருவேன், நான் வெறுமையை விட மாட்டேன், நீ கொடுத்து பாருப்பா, திருப்பி தருவேன். கடைசியாக லூக்கா 10வது அதிகாரம் 30லிருந்து 35 வரை அங்கே ஒரு சம்பவம் நடக்குது. அங்கே ஒருவர் எருசலேமிலிருந்து எரிகோவுக்கு போகிறார். ஒரு மனுஷன் எருசலேமிலிருந்து எரிகோவுக்கு போகையில் கள்ளர் கையில் அகப்பட்டான். அவர்கள் அவன் வஸ்திரங்களை உரிந்து கொண்டு, அவன் கள்ளர் கையில் அகப்பட்டான். எருசலேமிலிருந்து எரிகோவுக்கு போறான், வழியில திருடர்கள் கையில மாட்டிட்டான். அவன் வஸ்திரத்தெல்லாம் களைஞ்சிட்டாங்க, அவனை காயப்படுத்தி அவனை அடிச்சு காயப்படுத்திட்டாங்க, குற்றுயிராக விட்டு போனார்கள். குற்றுயிரா ரோட்ல போட்டு அவன்கிட்ட உள்ளதான் பிடிங்கிட்டு போயிட்டாங்க. அப்பொழுது தற்செயலாய் ஒரு ஆசாரியன் அந்த வழியே வந்து, அங்க ஒரு ஊழியக்கார் வராரு, தேவ மனுஷன் வராரு, ஆசாரியன், தேவனுடைய ஆலயத்திலிருந்து ஊழியம் செய்யற மனுஷன் ஆசாரியன் வர்றாரு. அவனை கண்டு பக்கமாய் விலகி போனான். அவர் விலகி போயிட்டாரு. அவன் ரத்த வெள்ளத்துல கிடக்குற, அவன் தூக்கல அந்த ஆசாரியன் ஊழியக்காரன் போயிட்டாரு. அந்தபடியே ஒரு லேவியனும், அடுத்தது ஒரு லேவியன், அவரும் கர்த்தருடைய ஊழியக்காரன், அவரும் வர்றாரு. அவனை கண்டு பக்கமாய் விலகி போனான், அவரும் விலகி போயிட்டாரு. பின்பு சமாரியன் ஒருவன் பிரயாணமாய், சம்பந்தமே இல்லாத ஒரு நபர், அவருக்கும் அவருக்கும் தொடர்பே கிடையாது, சம்பந்தப்பட்ட 2 பேர் விலகி போயிட்டாங்க. சம்பந்தம் இல்லாத ஒரு நபர் வராரு, சமாரியன். அவனை கண்டு மனதுருகி கிட்ட வந்து அவனுடைய காயங்களில் எண்ணெயும் திராட்சரசமும் பார்த்து காயங்களை கட்டி அவனை தன் சுய வாகனத்தின் மேல் ஏற்றி சத்திரத்துக்கு கொண்டு போய் அவனை பராமரித்தான். சத்திரத்துல கொண்டு போய் விட்டார். ஒரு வார்டன் கிட்ட, சத்திரத்துல சாப்பாடு போற ஒரு வார்டன் இருக்கார். சில பேர் சொல்லுவாங்க தூங்கிடுதுன்னா சத்திரம் நினைச்சு அப்படிமா, எல்லாரும் பொதுவா வர்ற இடம் அது. 2 நபர்கள், முக்கியமான நபர்கள், அவங்க தான் தூக்கி எடுத்துருக்கணும், அவங்க விலகி போயிட்டாங்க. நீ சொல்லுவோம்ல, எங்களுக்கு உதவி செய்ய வேண்டியவங்களே எங்கள்கிட்ட விலகி போயிட்டாங்க, எங்களுக்கு உடன்பட்டவங்களே எங்கள்கிட்ட விலகி போயிட்டாங்கன்னு சொல்றோம்ல, சம்பந்தப்பட்டவங்க விலகி போயிட்டாங்க. சமாரியன், அவங்களுக்கும் தொடர்பே கிடையாது. அவர் வர்றாரு, காயம் கட்டுறாரு, மருந்து வைக்கிறாரு, கழுவுறாரு, தன்னுடைய சொந்த வாகனத்தை ஏத்துறாரு. சத்திரம் என்பது சபையை குறிக்கிறது. கொண்டாந்து விட்டாரு. விட்டுட்டு சொன்னாரு, 2 காசை கொடுத்து வச்சுக்க, இதுக்கு மேல செலவழிஞ்சா நான் திரும்ப வருவேன், அப்ப நான் உனக்கு தர்றேன். அல்லேலூயா, அல்லேலூயா. ஊழியத்தில், சபையில் நாம் மற்றவர்களுக்கு எதை செய்கிறோமோ அதை கர்த்தர் நமக்கு திருப்பி கொடுக்கிறவர். அல்லேலூயா. சத்திரம் என்பது சபையை குறிக்கிறது. இந்த சபையில் ஆகாரத்துக்காக, வஸ்திரத்துக்காக, இந்த இடத்திற்காக, என்னுடைய கட்டுமான பணிகளுக்காக, இங்கே தங்கியிருக்கிற மக்களுக்காக யார் யார் எதை முழு மனதோடு செய்கிறீர்களோ இயேசு கிறிஸ்து திருப்பி உங்களுக்கு கொடுக்க போகிறார். எழுந்து நிற்போம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர்கிட்ட கேளுங்க, நான் சாகும் வரை நன்றி உள்ளவனா இருக்கணும் ஏசப்பா. அது ஆண்டவர்கிட்ட கேளுங்க. எல்லாரும் கண்களை மூடுவோம். நான் நன்றி உள்ளவனா இருக்கணும். நான் சாகும் வரை, எனக்கு மரணம் வருகிற நிமிடம் வரை ஆண்டவரே நான் நன்றி உள்ள நபராக இருக்கணும். நீ செய்ததை நான் மறந்துடக்கூடாதப்பா. என் உயிரை காப்பாற்றினதை, என் பிள்ளைகளை காப்பாற்றினதை, என் குடும்பத்தை காப்பாற்றினதை, என்னை காப்பாற்றினதை நான் மறந்து விடக்கூடாது ஆண்டவரே. நான் நன்றி உள்ளவனா இருக்கணும். அது வாழ்க்கையோடு கலந்ததாக இருக்க வேண்டும். என்னை நன்றி உள்ள ஒரு நபராக மாற்றுங்கப்பா. நான் ஒரு நன்றி உள்ள நபராக இருக்கணும். என் வாழ்நாள் முழுவதும் நாம் நன்றி உள்ள நபராக இருக்கணும். எல்லாரும் ஆண்டவர்கிட்ட கேளுங்க. ஐயா, எனக்கு திரும்ப தருகிறவரே, மறுபடியும் தருகிறவரே, மறுபடியும் என்னை ஆசீர்வதிக்க போகிறவரே, மறுபடியும் ஒரு விடுதலை தரப்போகிறவரே, மறுபடியும் எனக்கு நன்மை தரப்போகிறவரே, மறுபடியும் வரங்கள் வல்லமைகளை தரப்போகிறவரே, மறுபடியும் ஆத்துமாக்களை, ஊழியங்களை, பரிசுத்தத்தை, மறுபடியும் ஆண்டவரே விசேஷித்த அபிஷேகத்தை, மறுபடியும் ஜெப வாழ்க்கையை, மறுபடியும் ஒரு உபவாச வாழ்க்கையை மறுபடியும் எங்களுக்கு தரப்போகிறவரே தாங்கப்பா. கையேந்தி கேளுங்க, கையேந்தி கேளுங்க. அது தாங்கப்பா. கொடுத்ததை இழந்துட்டு ஐயா, கொடுத்ததை இழந்துட்டு, கொடுத்ததை இழந்துட்டு, கொடுத்ததை இழந்துட்டு மறுபடியும் தாங்கப்பா. திரும்ப தருவேன்னு சொல்லி இருக்கிறீரே, எனக்கு தாரும். கண்ணீரோட கேளுங்க, கண்ணீரோட கேளுங்க. நீர் கொடுத்ததை இழந்துட்டு ஐயா, நீர் கொடுத்ததை இழந்துட்டு ஐயா, கண்ணீரோடு கேளுங்க. திரும்ப தாரோ, திரும்ப தாரோ இயேசுவே. அப்பா, கையேந்தி கேளுங்க ஐயா, கையேந்தி கேளுங்கம்மா. தம்பி, தங்கச்சி 2 கை ஏந்தி கேளுங்க. எனக்கு திரும்ப தாங்கப்பா.
எனக்கு திரும்ப தாங்க ஐயா. இயேசுவே, நான் இழந்துட்டேன் என் மதீனத்தினால, என் ஞான குறைவுனால, ஆண்டவரே பெருமையினால. அப்பா, நான் இழந்துட்டேன். மறுபடியும் தாங்க ஐயா, எனக்கு தாங்கப்பா, தருவேன்னு சொல்லி இருக்கிறீரு. எனக்கு தாங்க ஐயா, எனக்கு தாங்க, என் பிள்ளைக்கு தாங்கப்பா, என் குடும்பத்துக்கு தாங்க ஐயா. ஆதி நாட்களை போல ஸ்தாபிப்பேன்னு சொன்னீரு, மறுபடியும் புதிய பாத்திரமாய் வடைவேன்னு சொன்னீரு. எனக்கு திரும்ப தாரும். நான் கெட்டு போயிட்டேன், என் குடும்பம் கெட்டு போச்சு, என் ஆவிக்குரிய வாழ்க்கை கெட்டு போச்சு. திரும்ப தாங்கப்பா, திரும்ப தாங்கப்பா, திரும்ப தாங்க ஐயா, திரும்ப தாங்க, திரும்ப தாரோ. எத்தனை பேர் கேட்க போறீங்க கண்ணீரோட? எத்தனை பேர் கேட்க போறீங்க? அல்லேலூயா. கேளுங்க, கேளுங்க. உங்க சத்தத்தை ஆண்டவர் கேட்டுக்கிட்டு இருக்கிறார். உங்களுடைய கண்ணீரை ஆண்டவர் பார்த்து கொண்டு இருக்கிறார். உன் விண்ணப்பத்தை கேட்டு, உன் கண்ணீரை கண்டு, உன் விண்ணப்பத்தை கேட்டு. அல்லேலூயா, அல்லேலூயா. கேளுங்க, கேளுங்க, கதறி கேளுங்க. ஆதி நாட்கள் இருந்த சுகம், ஆதி நாட்கள் இருந்த சமாதானம், ஆதி நாட்கள் இருந்த சந்தோஷம் ஐயா திரும்ப தருவேன்னு சொல்லி இருக்கிறீரே. எனக்கு தாரும், என் பிள்ளைகளுக்கு தாரும், என் குடும்பத்தில் உள்ள நபர்களுக்கு தாரும். நான் வியாதியில கிடக்கிறேன்ப்பா, மருந்து மாத்திரையில கிடக்கிறேன்ப்பா, மறுபடியும் திரும்ப சுகத்தை தாங்க ஐயா, சுகத்தை தாரும். இயேசுவே, தாவீதின் குமாரனே, எனக்கு மறுபடியும் சுகத்தை தாரும், மறுபடியும் விடுதலையை தாரும் ஐயா. உங்க காலில் விழுற, எனக்கு மறுபடியும் தாங்கப்பா. உங்களுடைய வார்த்தையை நம்புறேன். குயவன் கையில் இருக்கிற களிமண்ணை போல உங்களுடைய கையில இருக்கிற, உங்க காலில் விழுந்து கேட்கிறப்பா. இயேசுவே, திரும்ப தாரோ, திரும்ப தாரோ. திரும்ப தருவே, திருப்பி தருவே. கொடுத்ததற்கு பதிலாக, பட்ட பாடுகளுக்கு பதிலாக, பட்ட பிரயாசங்களுக்கு பதிலாக, கொடுத்த காணிக்கைகளுக்கு பதிலாக, சரீர உழைப்பு ஜெபத்திற்கு பதிலாக திருப்பி தருவே, திருப்பி தருவே. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்பா, உம்முடைய வார்த்தை எனக்காக, எனக்காக பேசியிருக்கிறீர், என் பிள்ளைக்காக பேசியிருக்கிறீர், என்னுடைய வேதனை அறிந்து பேசியிருக்கிறீர் ஐயா. உடைய காலில் விழுந்து கேட்கிறேன், எனக்கு இன்றைக்கே நிறைவேறணும் ஐயா, இப்பொழுது நிறைவேறணும் ஐயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. திறப்புகளை அடைக்கிற நேரம் இது, திறப்புகளை அடைக்கிற நேரம் இது. பழுதாய் போனவைகளை அவர் சரிபடுத்துகிறார், சீர்படுத்துகிறார், சீர்படுத்துகிறார். எது எது சரீரத்தில் சரியில்லையோ அதை சீர்படுத்துகிறார். சுகம் உண்டாவதாக, கட்டுகள் அறுக்கப்படுவதாக, நோய் கிருமிகள் இயேசுவின் நாமத்தில் அழிக்கப்படுவதாக, வியாதி கிருமிகள் இயேசுவின் நாமத்தினாலே அழிக்கப்படுவதாக, 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 அழிக்கப்படுவதாக. இயேசுவின் நாமத்தில் சாத்தானுடைய கிரியைகள் அழிக்கப்படுவதாக, அசுத்த ஆவிகளின் கிரியைகள் அழிக்கப்படுவதாக. வந்திருக்கிற ஒவ்வொரு குடும்பத்திலையும் ஆண்டோட அக்னி பற்றி எரிவதாக, பரிசுத்த அக்னி பற்றி எரிவதாக, பற்றி எரிவதாக. ஸ்தோத்திரம் அப்பா. முழங்கால் படியிட்டு அவர் காலில் விழுந்து பணிந்து கொள்ளுவார். நம்முடைய பணிந்து கொள்ளுதலை, நம்முடைய தொழிலை எல்லாரும் சோத்திரம் பண்ணுங்க. கண்ணீரோடு துதிப்பு, கண்ணீரோடு சோத்திரம் பண்ணு. தேவன் இரக்கமுள்ளவர், இரக்கமுள்ளவர். யாக்கோபுக்கு தன்னுடைய மகிமையை அவர் விளங்க பண்ணினது போல திரும்பவும் இஸ்ரவேலுக்கு தன்னுடைய மகிமையை அவர் விளங்க பண்ண போகிறார். திரும்பவும் தேவனுடைய மகிமை இறங்கி வரப்போகிறது, திரும்பவும் தேவனுடைய மகிமை இறங்கி வரப்போகிறது. கண்ணீரோடு கேட்டு பெற்றுக்கொள்ளுங்க. இந்த சந்தர்ப்பத்தை இழக்காதீங்க. புலம்புங்க ஆண்டவர்கிட்ட, என் வாழ்க்கையில இறங்கட்ட ஐயா. இஸ்ரவேலுக்கு மகிமை, இஸ்ரவேலுக்கு மகிமை, இஸ்ரவேலுக்கு மகிமை, இஸ்ரவேலுக்கு மகிமை. மனம் திரும்பியவர்களுக்கு, ரட்சிக்கப்பட்டவர்களுக்கு மகிமை, மகிமை. யாக்கோபுக்கு தன்னுடைய மகிமை திரும்பி
வர பண்ணுகிறது போல இஸ்ரவேலுக்கு தம்முடைய மகிமையை திரும்பி வர பண்ணுகிறார், திரும்பி வர பண்ணுகிறார். உங்க சரீரத்தில் இப்பொழுது ஒரு மாற்றம் ஏற்பட போகுது. கேளுங்க கேளுங்க, இப்பொழுது ஒரு மாற்றம் ஏற்பட போகிறது. கர்த்தருடைய கரம் உங்களை தொட 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 போகிறது. சிலுவையில் ஆணி அடிக்கப்பட்ட இந்த கரம் உங்களை தொட போகிறது. உங்க சரீரத்தில் நரம்புகளில், இரத்தத்தில், சதையில், எலும்புகளில், இருதயத்தில் ஒரு மாற்றம் ஏற்பட போகிறது. கணையத்தில் ஒரு மாற்றம், கிட்னியில் ஒரு மாற்றம் ஏற்பட போகிறது. கல்லீரல், மண்ணீரல் ஒரு மாற்றம் ஏற்பட போகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. இருதயத்துடைய 4 இரத்த குழாய்களிலேயும் ஒரு மாற்றம் ஏற்பட போகிறது. சகோதரனே, பெற்றுக்கொள்ளுங்கள் சுகத்தை. சகோதரி, பெற்றுக்கொள்ளுங்கள் விடுதலையை. கர்த்தர் விடுவிக்கிறார். கர்த்தர் உங்களை விடுவிக்கிறார். இயேசு உங்களுக்கு சுகத்தை கொடுக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்பா, நாங்க யாரை தேடி போவோம்? எங்களுக்கு உம்மை தவிர வேறு யாரும் இல்லையே. அல்லேலூயா. சரீர உறுப்புகள் பலனடைகிறது. சரீர உறுப்புகள் மாற்றம் அடைகிறது. சரீரத்தினுடைய உள் உறுப்புகள் இப்பொழுது மாற்றம் அடைகிறது. விசுவாசிங்க, விசுவாசிங்க, விசுவாசிங்க. இன்னைக்கு காலையில பலவீனத்தோடு வந்தீங்க, திரும்ப போகிற பொழுது சுகத்தோடு போக போகிறீங்க, விடுதலையோடு போக போகிறீங்க, ஆரோக்கியத்தோடு. ஆமென், 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 ஆமென். சுகத்தோடு, 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 விடுதலையோடு, விடுதலையோடு. கட்டுகள் எரிக்கப்படட்டும், அறுக்கப்படட்டும். நோய் கிருமிகள் இயேசுவின் நாமத்தினாலே எரிந்து போகட்டும். பலன் உண்டாகட்டும். பலவீனம் எல்லாம் நீங்குவதாக, நீங்குவதாக. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. வந்திருக்கிற ஒவ்வொரு குடும்பத்திலையும் ஒரு தெய்வீக சுகமளிக்கிற வல்லமை இப்பொழுது இறங்குவதாக. ஆமென். நன்றி. அல்லேலூயா, அல்லேலூயா. விசுவாசிங்க, இயேசு இறங்கி இருக்கிறார். தூதர்களோடு இறங்கி வந்திருக்கிறார் உங்களை தொடுவதற்காக, உங்களுக்கு விடுதலை கொடுப்பதற்காக. அல்லேலூயா, அல்லேலூயா. நன்றி அப்பா, நன்றி ஆண்டவரே. வறுமை சிதறடிக்கிறவன் கண் முன்னால் வந்திருக்கிறான். ஒன்றும் இல்லாமல் போனது மறுபடியும் ஒரு மகிமை, மறுபடியும் ஒரு மகிமை. இஸ்ரவேலுக்கு மறுபடியும் ஒரு மகிமை, மறுபடியும் ஒரு மகிமை, மறுபடியும் ஒரு மகிமை. இயேசுவின் நாமத்தினாலே மறுபடியும் ஒரு மகிமை. இன்றைக்கே இப்பொழுது பெற்றுக் கொள்ளுங்கள். அல்லேலூயா. இயேசுப்பா, உம்முடைய வார்த்தை மாறாத வார்த்தை. ஒவ்வொரு சிரசின் மேலும் அந்த மகிமை இப்பொழுது இறங்குவதாக. இங்க வந்திருக்கிற ஒவ்வொரு சிரசின் மேலும் அந்த மகிமை இறங்குவதாக. இங்க வந்திருக்கிற ஒவ்வொரு சிரசின் மேலும் அந்த மகிமை இறங்குவதாக. ஆமென், 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 ஆமென். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். மகிமை இறங்குவதாக. மகிமை, 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 மகிமை. இயேசுவின் மகிமை, உயிர்த்தெழுந்த இயேசுவின் மகிமை பெற்றுக் கொள்ளுங்கள் எல்லாரும். ஸ்தோத்திரம் அப்பா. விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை திரும்ப எழுப்பி ஸ்தாபித்திருக்கிறவரே, கெட்டு போன பாத்திரங்களை மறுபடியும் புதிய பாத்திரங்களாய் வணைந்திருக்கிறவரே, விழுந்து போன மக்களுக்கு மறுபடியும் ஆசீர்வாதங்களை கொடுத்து கொண்டிருக்கிறவரே, பாழாய் போன இடங்களை மறுபடியும் பயிர் நிலமாய் மாற்றி கொண்டிருக்கிறவரே, சிதறடிக்கப்பட்டு வெறுமையாக்கப்பட்ட இடத்துல மறுபடியும் பொக்கிஷங்களை இந்த காலை வேளையில் வைத்துக் கொண்டிருக்கிறவரே, யார் யார் வெறுமையாக்கப்பட்டு வந்திருக்கிறார்களோ பொக்கிஷங்களை வைத்துக் கொண்டிருக்கிறவரே, ஆவிக்குரிய பொக்கிஷங்களையும் பூமிக்குரிய பொக்கிஷங்களையும் ஒவ்வொரு குடும்பத்திலும் வைத்துக் கொண்டிருக்கிறவரே, உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. உம்முடைய பிள்ளைகளை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். இயேசு கிறிஸ்து நாமத்தில் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். ஸ்டேஜில் இருக்கிற பிள்ளைகள் முதல் கடைசி பெஞ்சில் அமர்ந்திருக்கிற நபர்கள் வரை ஒவ்வொருவரும் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். ஆசீர்வாதம் நிறைந்து காணப்படட்டும். மகிமையோடு செல்லட்டும். மகிமையை பெற்றவர்களாய் செல்லட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. என் முழு உள்ளமே பசுநாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உட்காருங்க.